உங்களின் பில்டக் அருள்மொழி. இன்று வெள்ளிக்கிழமை கதை பார்க்க போறோம். என்ன கதை அப்படின்னா, ஒரு கீரைக்காரம்மா கீரை வித்துட்டு இருக்கு. ரோட்டு ஓரத்துல ஒரு கடையை போட்டு கீரை விற்கிது. அந்த கீரை விற்கிற கீரைக்காரம்மா தினமும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா, ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. எழுந்திரிச்சு போய் ஐயா வணக்கங்க ஐயா, என்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா, உங்க வீடு இங்க இருந்து ஒரு 10 வீடு தள்ளி இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அந்த வீட்டை சுத்தி நிறைய இடம் கிடக்கு. வெறும் கொடியும் செடியும் புல்லும் பூண்டுமா கிடக்கு. இது மழை நாள் இல்ல, பாம்பு பூச்சி பொட்டு எல்லாம் வருங்க. நீங்க ஏதோ ஒரு 200 300 கொடுங்க, அந்த புல்லுக்குள்ள எல்லாத்தையும் சுத்தி சுத்தம் பண்ணிடுறேன். நல்ல புல்லை வெட்டி செத்தி சுத்தம் பண்ணிடுறேன் நான். அப்புறம் இன்னொரு விஷயங்கய்யா, அந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா கொத்தி விட்டு கீரையை தெளிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கீரையை எங்கேயோ போய் பறிச்சுக்கிட்டு வரேன், அப்படியே அந்த கீரையும் கட்டி விற்பேன். 10 காசு கிடைச்சதுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது காய் கீரை இதெல்லாம் போட்டு தரங்க ஐயா, அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா சொன்ன உடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி தோய்வடைஞ்ச மாதிரி போயிட்டாரு. இந்த அம்மா அவரை பார்த்துட்டு ஐயா பதறி போயிடுச்சு. ஐயா ஐயா என்னங்க ஐயா கண்ணெல்லாம் கலங்கிட்டு, நான் தப்பா ஏதாவது கேட்டுனா மன்னிச்சிருங்க ஐயா. அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் இல்லம்மா, நான் ஏர்போர்ட்ல ஒரு பெரிய வேலையில இருந்தேன். வீட்டுக்கு கூட வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வந்துட்டு போவேன். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வெளிநாட்டுல இருக்காங்க. எனக்கு இந்த தெருவுல யார் இருக்கா யாரு போறா எதுவுமே தெரியாது. நானும் வாரத்துல 1 நாள் 2 நாள் வந்துட்டு போயிடுவேனா. அங்கே வேலை செய்யற இடத்துலயும் நல்ல பெரிய பதவியில இருந்தேன்னா அவ்வளவா யார்கிட்டையும் பேச மாட்டேன். இப்போ யார்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என் மனைவி இறந்து போயிட்டா, என் ஒய்ஃப் இறந்து 6 மாசம் ஆகுது. என் கூட யாருமே பேசுறது இல்ல. நீயாவது பேசுன, அதான் கண்ணெல்லாம் கலங்கி போச்சுமா. நானு என் மனைவி 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிருந்தோம். என் பிள்ளை வீட்டுல தங்கியிருந்தோம். என் மனைவிக்கு வெளிநாட்டுல இருக்கிறது பிடிக்கல. சரி 2 பேரும் வந்து இங்கேயே தங்கிட்டோம். அவ இப்ப இறந்து 6 மாசம் ஆச்சா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்படி வாழறதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எதையாவது சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாமான்னு கூட தோணுது. ஏன்னா நல்ல பெரிய பதவியில இருந்தேன், யார்கிட்டயும் பேசல பழகல. அப்பெல்லாமா என்கிட்ட பேச மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் தவிச்சு கிடப்பாங்க. என்னை பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 1 வாரம் 10 நாள் காத்திருந்து பேசினவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப யாருமே என்னை கண்டுக்கிறது இல்ல, யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல. என்ன யாரு நான் இருக்கனா செத்தனா யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. என்ன வாழ்க்கைன்னே எனக்கு புரியல. நான் இப்படியே வாழ்ந்துட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல. சரி பொண்ணும் பிள்ளைங்களும் கூப்பிடுறாங்க, அப்பா இங்க வந்துருங்க எங்க கூட இருங்கன்னு. அப்பவே எங்களுக்கு செட் ஆகல. அங்கெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்ப நான் தனிக்கட்டையா போனா இருக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம். போறதுக்கும் பிடிக்கல. சரி அனாதை இல்லத்துல போய் சரி முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முதியோர்ல 2 போய் பார்த்தோம். அங்கேயும் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலம்மா. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்றதுன்னே தெரியாத இந்த சூழல்ல தான் நீ ஒரு மனுஷியாவது என்கிட்ட பேசினீங்க, அதுதான் கண்ணெல்லாம் கலங்கி போச்சுன்னு அவர் ரொம்ப வருத்தமா சொன்னாரு. அப்புறம் உடனடியா ஒரு தீர்வும் எடுத்துட்டாரு. சரிம்மா நாளைக்கு வந்துரு, அந்த காம்பவுண்ட் கேட்டுக்கு 2 சாவி உள்ள பூட்டு வாங்கிடுறேன். ஒரு சாவியை நீ வச்சுக்கோ, ஒரு சாவியை நான் வச்சுக்கிறேன், நீ சுத்தம் பண்ணி கீரெல்லாம் போட்டுக்கோன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா ஒரு கண்டிஷன் இருக்குங்க. என்னம்மா கண்டிஷன்? அவரு மனசுக்குள்ள நம்ம தான் எல்லாருக்கும் அவ்வளோ கண்டிஷன் போட்டோம், இப்ப இந்த அம்மா நம்மளுக்கு கண்டிஷன் போடுதுன்னு நினைச்சுக்கிட்டு என்னம்மா கண்டிஷன் கேக்குறாரு. டெய்லி காலையில வந்து கதவை தட்டுவாங்க, கீரைக்கு தண்ணி தெளிக்க வரும்போது ஐயா வணக்கம்னு சொல்லுவேன், நீங்க வெளியில வந்து என்னை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லணும்னு அந்த அம்மா சொன்னிச்சு. என்னடா இது சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. சரிங்க ஐயா, எனக்கு கீரையில பணம் கிடைச்சதுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறேங்க ஐயா. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதன் பிறகு சில மாதங்கள் இப்படியே போயிட்டே இருந்தது. அந்த அம்மா டெய்லி வரும், கீரைக்கு தண்ணி தெளிக்கும், புல்லெல்லாம் குடிக்க போட்டுரும், கீரையை நல்லா தலை வளர்த்து வச்சிருந்தது. கதவை தட்டி ஐயா வணக்கங்க ஐயா டெய்லி சொல்லிட்டு போவோம். அவரும் ஏன்ச்சு வந்து வணக்கம் சொல்லுவாரு.
சில மாதம் சென்ற பிறகு ஒரு நாள் அவரை காணோம். கதவை தட்டி தட்டி பார்த்தது காணும், காலிங் பெல் அடிச்சது காணும். சரின்னு சொல்லிட்டு அது கீரையை பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. மறுநாள் வந்து கதவை தட்டுது, பெல் அடிக்குது, அவர் வரவே இல்லை. சரி, கீரைக்கு தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு ஐயோ ரொம்ப லேட் ஆயிட்டு, நம்ம வந்ததே லேட்டா, கீரை கட்டை பறிச்சுட்டு போயிடுச்சு. அங்க போய் கீரையை பிரிச்சு கட்டு போட்டு வச்சு வித்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மனசே சரியில்லை. என்ன இந்த மனுஷன் எங்க போயிருப்பாரு, எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாரோ, இன்னும் சொந்த பந்தத்திட்ட எல்லாம் அவ்வளவு பேச மாட்டேன்னு சொன்னாரே, ஒருவேளை வெளிநாட்டுக்கு போயிட்டாரோ, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், பணக்காரவங்கன்னா இப்படிதான் அப்படின்னு இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு, என்னமோ தெரியல, மனசு என்னமோ மாதிரியே இருக்க, போய் இன்னொரு தடவை வீட்டு கதவை தட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு சாயந்தரமா போய் கதவை தட்டுது. யாரையும் காணும். அப்படியே பின்பக்கமா போய் சைடு வழியா போய் ஜன்னல்ல பார்த்தா கட்டில் அந்த மனுஷன் படுத்து கிடக்காரு. ஐயா என்னங்க ஆச்சு, ஐயா எந்திரிங்கய்யா, ஐயா எந்திரிங்கய்யா, ஏயா படுத்திருக்கீங்க, எந்திரிங்கய்யா, என்னையா 2 நாள் ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா கத்துது, கதறுது. அவர் எந்திரிக்கவே இல்லை. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுது. போலீஸ் அங்கிருந்து வந்து கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அவர் அப்படியே மயங்கிற நிலையில கிடக்காரு. உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு ஜிஹெச்ல கொண்டு சேர்த்துறாங்க. கொஞ்சம் நல்லாயி வராரு. ஒரு 24 மணி நேரம் போனது, கொஞ்சம் நல்லாயிட்டார். அடுத்த நாள் அவருக்கு சுயநினைவு வந்துருச்சு. அப்புறம் அவர் வேற ஹாஸ்பிட்டலுக்கு தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு, என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து அவர் நல்ல ஆரோக்கியமா ஆயிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எப்பவாவது ஒரு தடவை இந்த கீரைக்கார அம்மா தான் போய் பார்த்துட்டு வரும். வேற யாரும் அவரை பார்க்க போனது கிடையாது. ஏன்னா அவர் யாருக்கும் செய்தியும் சொல்லலை இன்னும். எப்பவாவது ஒரு தடவை அந்த அம்மா போய் பார்த்துட்டு வந்தது. ஒரு வாரத்துல அவர் நல்லா உடம்பு தேறி வந்துட்டாரு. தேறி வந்த பிறகு சொல்றாரு அவரு, நல்ல வேலைமா நீ ஒரு கண்டிஷன் போட்ட, டெய்லி வந்து வணக்கம் வைக்கணும்னு சொல்லி. அந்த கண்டிஷன் மட்டும் போடலன்னா நான் என்ன கதிக்கு போயிருப்பேன்னு எனக்கே தெரியல. எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், எவ்வளவு அறிவானவர்களா இருக்கும், அதுக்கும் அனுபவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் இப்பதாமா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட என் வாழ்க்கையில நிறைய பாடம் படிக்கணும், வாழ்க்கை பாடம், அனுபவ பாடம் அப்படிங்கிற ஒரு நிலையை இப்பதான் நான் உணர்ந்திருக்கேன்னு அவர் சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நல்ல வசதியா இருக்கக்கூடியவங்க பிற மனிதர்களை மதிக்கிறதே இல்லை, அலட்சியப்படுத்துறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்ல வசதியில இருக்கக்கூடியவங்க பிற மனிதர்களை கண்டுகொள்வதே இல்லை. நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க ஓடுற ஓட்டத்துல யாரையுமே அவங்களால பார்க்க முடியாது. அவங்க ஏன் ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது இல்லை, அந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மற்றவர்களை கண்கொண்டு பார்க்கிறார்கள். அவர்களுடன் உறவாடுவோம், உரையாடுவோம். மனிதத்தை நாம் மதிப்போம். நம்மால் முடிந்த வரை நமக்கு தெரியாத மனிதர்களிடம் எங்கேயாவது பார்க்கும்போது அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட ஒரு 2 வார்த்தை சிரிச்சுக்கிட்டு அன்பா பேசுவோம். நம்ம வணக்கம் வைப்போம், அவங்க வைக்கலன்னா போறாங்க, பார்த்து சிரிப்போம், அவங்க சிரிக்கலன்னா போறாங்க. மனிதத்தை போவோம், இடமெங்கும் தூவிக்கொண்டே போவோம். மனிதத்தை அழகான அன்பான ஒரு விதையை விதைக்க வேண்டியது நமது கடமையாகும். இது போன்ற கதையை தினம் நீங்க வெள்ளிக்கிழமை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.